அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை சரஸ்வதி பூஜை. கல்வி, செல்வம், ஞானம், பேச்சுத்திறன், ஞாபக சக்தி, படிப்பில் கவனம், அரசியல் வெற்றின்னு இவை அனைத்தையும் தரக்கூடிய அற்புதமான அன்னை சரஸ்வதி தேவியின் மந்திரத்தை பார்க்க போறோம். இதை மந்திரம்னு சொல்வதை காட்டிலும் அன்னை சரஸ்வதி தேவியின் திருநாமம்னு நம்ம சொல்லலாம். இன்றைய சரஸ்வதி பூஜையிலிருந்து தினமும் 5 முறை இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை தினமும் சொல்லிக்கிட்டே வந்தாலே போதும், அன்னை கலைவாணியின் அருளை பூரணமாக நம்மால் பெற முடியும். முதல் விஷயம், நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு இனிய சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை மறக்காம நீங்க சொல்லிடுங்க. உங்களுடைய வாழ்த்துக்களையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு நீங்க சொல்லுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் அதீத ஆற்றல் மிக்க அன்னை சரஸ்வதி தேவியின் திருப்பெயரை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை எழுதுங்க. ஸ்கூலுக்கு போறவங்க, காலேஜுக்கு போறவங்க, படிக்கிறவங்க மட்டும்தான் அன்னை சரஸ்வதி தேவியை வணங்கணும்னு கிடையாதுங்க. அன்னை சரஸ்வதி வாக்கிற்கு தேவதையாக இருக்கக்கூடியவள், நம்முடைய ஞாபக சக்தியை பெருக்கி தரக்கூடியவள். சோ நம்ம எல்லாருக்குமே பேச்சாற்றல், ஞாபக திறன் இவை அனைத்துமே தேவை. நம்முடைய மனதிலிருந்து தோன்றக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நாம் எடுக்கும் காரியம் அனைத்திலும் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சிறப்பாகவும் உயர்வாகவும் இருக்க அன்னை கலைவாணியின் அருள் பூரணமாக நமக்கு தேவை. சோ எல்லா வயதினரும் எல்லாருமே அன்னை சரஸ்வதியை கட்டாயமாக வணங்கி அருள் பெறணும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இன்றைய சரஸ்வதி பூஜையிலிருந்து இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை தினமும் 5 முறை சொல்லிக்கிட்டே வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டும் தாங்க கிடைக்கும். நம்ம பார்க்க போகும் அந்த திருப்பெயர் என்ன, அதை எந்த நேரத்தில் எப்படி உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது அன்னை சரஸ்வதி தேவியின் அற்புதமான திருநாமம். திருநாமம்ன்றது திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை நீங்க முகம் கழுவிட்டு பல் துலக்கிட்டு தினமும் சொன்னாலே போதும். டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரத்தில் நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து சரஸ்வதி தேவியை மனதார நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை சொல்லணும். தினமும் குறிப்பிட்ட நேரத்துல தான் இந்த திருப்பெயரை உச்சரிக்கணும்னு கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் தாராளமாக நாம ஜபத்தை செய்யலாம். அதே போல அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். பெற்றோர்களா நீங்க இருக்கீங்க, பேரண்ட்ஸா இருக்கிற பட்சத்துல உங்களுடைய குழந்தைகளுக்கு கட்டாயமாக இந்த திருநாமத்தை நீங்க சொல்லிக் கொடுங்க. தினமும் 5 முறை மட்டும் தாங்க நம்ம சொல்ல போறோம். சோ எல்லாராலையுமே சொல்ல முடியும். உச்சரிக்க வேண்டிய திருநாமம் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் வாக்கீஸ்வரியை பிரம்மசாரிண்யை நமக. ஓம் வாக்கீஸ்வரியை பிரம்மசாரிண்யை நமக. ஓம் வாக்கீஸ்வரியை பிரம்மசாரிண்யை நமக. இந்த பதிவை கொஞ்சம் தாமதமா பார்க்கிறவங்க நாளைய தினம் கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அல்லது எந்த நாள் வேணாலும் ஆரம்பிக்கலாம். இருந்தாலும் இன்றைய தினமும் நாளைய தினமும் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இத்தனை நாட்களுக்கு மட்டும்தான் சொல்லணும்னு கிடையாதுங்க, லைஃப் லாங் சொல்ல வேண்டிய திருநாமம் இது. இப்ப நம்ம பார்த்ததை போல அன்னை கலைவாணியின் சூட்சமமான இந்த திருநாமத்தை சொல்லி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் மாற்றத்தையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினலான இந்த கருங்காலி மாலைகளை நம்ம வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதை சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்கள்
நபர்களுக்கும் இந்த கருங்காலி மாலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ வியாபாரத்திற்காக மார்க்கெட்டிங்காக நான் சொல்லலைங்க. பல்வேறு பலன்களை தரக்கூடிய கருங்காலி மாலை இது. முதல் விஷயம், அதிரடியான பணவரவை தரக்கூடியது, கடன் தொல்லையை தீர்க்கக்கூடியது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கும், வாரா கடன்கள் இருந்தால் உடனடியாக வசூலாகும், கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், போட்டி, பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் நெகட்டிவ் எனர்ஜியும் உங்ககிட்ட நெருங்கவே முடியாதுங்க. வாழ்க்கையில மூன்றாம் நபருடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது, எதிரிகள் தொல்லையை நீக்கும், இன்னும் நிறைய பலன்களை உள்ளடக்கியது இந்த கருங்காலி மாலை. பொதுவாகவே நம்ம கொடுக்கிற எல்லா பொருட்களையும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சுதாங்க கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறோம். அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை அணியலாம். ஆண்கள், பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணிந்து கொள்ளலாம். தூங்கும் நேரம் மற்றும் குளிக்கும் நேரத்துல மட்டும் இதை நம்ம எடுத்து வச்சிடணும். மற்ற நேரம் முழுவதுமே அணியலாம். தோஷம் இல்லாத கருங்காலி மாலை இது. அடுத்ததாக நாம் பார்ப்பது அபாரமான பணவசியத்தையும் வீட்டிற்கு நிரந்தர லட்சுமி கடாட்சத்தையும் தரக்கூடிய அரோமா லோட்டஸ் ஆயில் தாமரை திரவியம். தாமரை மலர்னாலே அது மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. இந்த பாட்டில ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணாலே அந்த அளவிற்கு தெய்வீக நறுமணம் கிடைக்கும். இந்த அரோமா லோட்டஸ் ஆயில் தாமரை திரவியத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், பணத்தை ஈர்க்கக்கூடிய அனைத்து விதமான வாய்ப்புகளையும் வழங்கக்கூடியது, வீட்டிற்கு நிரந்தர லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத கடனாக இருந்தாலும் சரி படிப்படியாக குறைந்துவிடும். அடகு வைத்திருந்த நகைகளை உடனடியாக மீட்க முடியும். அடகு நகை மீட்பதுன்னு மட்டும் கிடையாதுங்க, நிறைய புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும். இப்ப நம்ம பார்த்த பலன்கள் எல்லாம் என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் சொல்றேங்க. நீண்ட நாட்களாக நம்ம வீட்டுல இந்த தாமரை திரவியத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சில வீடுகள்ல பார்த்தோம்னா பணவரவு ஓரளவிற்கு இருக்கும், இருந்தாலும் வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகளால பணம் விரயமாகிக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த தாமரை திரவியத்தை பயன்படுத்தும் போது வீண் விரயங்கள் அனைத்தும் கட்டுப்பட்டு நிரந்தரமாக வீட்டில் பணம் தங்கும். சரிங்க, இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, வீட்டுல நீங்க வழக்கமாக ஏற்றக்கூடிய எந்த விளக்காக இருந்தாலும் சரி அதுல இருக்கக்கூடிய எண்ணெய் அல்லது நெய்யில் 3 முதல் 5 சொட்டுகள் இந்த தாமரை திரவியத்தை சேர்த்து நீங்க விளக்கேத்தினாலே போதும். இப்ப நம்ம பார்த்த அனைத்து பலன்களையும் பெற முடியும். டெய்லி நீங்க ஏத்தணும்னு கூட கிடையாதுங்க. வாரத்துல 2 நாட்கள் இந்த தாமரை திரவியத்தை நீங்க பயன்படுத்தினாலே போதும். அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவெண்டர் திரவியம். பொதுவாகவே லாவெண்டர் ஆயிலுக்கு தீய சக்திகளை விரட்டக்கூடிய ஆற்றல் உண்டு. இந்த லாவெண்டர் திரவியத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, வீடு துடைக்கும் தண்ணீர்ல 5 சொட்டுகள் இந்த லாவெண்டர் திரவியத்தை சேர்த்து நீங்க வீட்டை தொடச்சாலே போதும். வீட்டிற்கே ஒரு நல்ல தெய்வீக கவசம் உருவாகும். கண் திருஷ்டி தோஷங்கள், ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் கெட்ட சக்திகளும் வீட்டுல இருக்கவே முடியாதுங்க. சில வீடுகள்ல பார்த்தோம்னா யாருக்காவது அடிக்கடி காரணமே இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் போகும். ஏதாவது சண்டை சச்சரவுகள், கலகங்கள் இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த லாவெண்டர் திரவியத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க. நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். வாரத்துல ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் இந்த லாவெண்டர் திரவியத்தை சேர்த்து நீங்க வீட்டை தொடச்சாலே போதும், முழுமையான பலன்களை பெறலாம். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தெய்வீக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.